Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, என்றென்றுமாய் வாழ்பவரே, உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு 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 என்றென்றுமாய் ஆட்சி செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத எங்களுடைய அன்பு தெய்வமே, எல்லாம் வல்லவரே, வார்த்தை மனுவுருவானவரே, இதோ இங்கே கூடியுள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்துவீராக. இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கின்ற என்னை மறைத்து உம்மை முழுமையாய் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக உங்கள் செல்வத்தை விண்ணுலகில் சேமித்து வையுங்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 19 முதல் 20 முடிய உள்ள வசனங்களை. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. Praise the Lord. Praise the Lord. பல வருடங்களுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் விளை பொருட்களையும் பணத்தையும் பாதுகாக்க பானைகளிலோ இரும்பு பெட்டிகளிலோ அல்லது சிமெண்ட் தொட்டிகளிலோ வைத்து மண்ணில் புதைத்து வைத்தார்கள் அல்லது வீட்டு சுவர்களில் மறைத்து வைத்தார்கள். இந்த நாட்களிலோ நாம் வங்கியில் சேமித்து வருகிறோம் அல்லது நண்பர்களிடம் கொடுத்து சேமித்து வருகிறோம். பிரியமானவர்களே, கவனியுங்க. நாளைக்கு தேவைப்படும் என்று சொல்லி நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் விளை பொருட்களும் பணமும் சொத்துக்களும் ஒரு நாள் அபகரிக்கப்படலாம் அல்லது திருடப்படலாம் அல்லது ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் நீங்கள் பரிதாபமாக இழக்கலாம். ஆகவே கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த செல்வம் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிக்காது, திருடனும் அதை கன்னமிட்டு திருட மாட்டான். சரி, எப்படி பரலோகத்தில் செல்வத்தை சேர்ப்பது என்கின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழும். வாசியுங்கள் மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது வசனத்தை. அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். Praise the Lord. Praise the Lord. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சேர்த்த செல்வத்தை பரலோகத்தில் சேமிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஏழைகள், அனாதைகள், அகதிகள், கைவிடப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், விதவைகள், இவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகளை நம் ஆண்டவருக்கே செய்கிறீர்கள். பசியாயிருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதும்
தாகமாயிருப்பவர்களுக்கு தாகம் தணிய குடிக்க கொடுப்பதும், அந்நியர்களை ஏற்றுக்கொள்வதும், நோயுற்றோர்களை கவனித்துக் கொள்வதும், சிறையில் இருப்பவர்களை தேடி சென்று கவனிப்பதும் நம் ஆண்டவருக்கு பிரியமான செயல்களாக இருக்கின்றன. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நற்செய்தியை பறைசாற்ற, இறையரசை கட்டி எழுப்ப, ஆத்துமாக்களை ஆதாயமாக்க, சத்தியத்தை சத்தமாய் பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கடவுளுக்கு உண்மையாய் ஊழியம் செய்யும் இறை ஊழியர்களை தாங்கி பிடிக்க உங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்றால் அதை ஆண்டவருக்கே செய்கிறீர்கள். ஆண்டவரும் உங்கள் செல்வத்தை விண்ணுலகில் சேமித்து வைப்பார். ஆகவே ஏராளம் ஏராளம் தான தர்மங்களையும் நற்செயல்களையும் செய்யுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். விண்ணுலகில் நீங்கள் பெரிய செல்வந்தராக இருப்பீர்கள். நிலை வாழ்வையும் உரிமையாக்கிக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 18 முதல் 30 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். செல்வந்தராகிய தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அதற்கு அந்த செல்வந்தர், நான் இளம் வயது முதற்கொண்டே கட்டளைகளை கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட இயேசு அவருக்கு சொன்ன பதிலை வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 22 முதல் 23 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். இதை கேட்ட இயேசு அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார். ஏனெனில் அவர் மிகுந்த செல்வம் உடையவராயிருந்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இளம் வயது முதற்கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த செல்வந்தரிடம் இயேசு என்ன சொன்னார்? உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. உமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணரசில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இதை கேட்ட அந்த செல்வந்தர் மிகுந்த வருத்தத்தோடு சென்று விட்டார். காரணம், அவரிடம் ஏராளமான செல்வம் இருந்தது. அதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க அவருக்கு மனமில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் கட்டளைகளை கடைபிடித்து பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம். எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் இருக்கலாம். வழிபாடுகளுக்கு தவறாமல் செல்லலாம். ஆனால் உங்களிடம் இருக்கும் செல்வத்தை தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பரலோகம் செல்ல முடியாது. நெஞ்சிலே ஈரம் இல்லாதவர்களும் சுயநலவாதிகளும் சொத்தாசைக்காரர்களும் பண ஆசைக்காரர்களும் பரலோகம் செல்லவே முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த உலகம் தற்காலிகமானது. நீங்கள் பெற்றிருக்கும் செல்வமும் தற்காலிகமானது. ஆகவே நீங்கள் மரணித்து போவதற்கு முன்னால் உங்கள் செல்வத்தை விண்ணுலகில் சேமித்து வையுங்கள். ஏராளம் பேருக்கு உங்கள் சொந்த செலவில் பைபிள் வாங்கி கொடுங்கள். நற்செய்தி கூட்டங்களை நடத்தி மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்துங்கள். ஏழை பிள்ளைகளை உங்கள் சொந்த செலவில் படிக்க வையுங்கள். இல்லாமையிலும் இயலாமையிலும் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்போது ஆண்டவரே உங்கள் செல்வத்தை விண்ணுலகில் சேமித்து வைப்பார். 2 கொரிந்தியர் 5:1 நாம் வாசிப்பதைப் போல, மனித கைகளால் கட்டப்படாத வீடு ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாசியுங்கள் யாக்கோப்பு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு பாவமும் செய்யாதிருந்தாலும் பிறருக்கு நன்மை செய்யவில்லை என்றால் அது பாவம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், வாயிருந்தும் ஊமையர்களாக வாழாதீர்கள். உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். தேவையில் இருப்பவர்களை கண்டும் காணாதவர்களாக செல்லாதீர்கள். ஏழைகளின் கூக்குரலை கேட்டும் கேட்காதவர்களாக நடக்காதீர்கள். ஏழைகள் அநியாயமாக தண்டிக்கப்படும் போது
அவர்களுக்காக பரிந்து பேச உங்களுக்கு வசதி இருந்தும் வாய் பேச முடியாதவர்களாக செல்லாதீர்கள். பிரியமானவர்களே, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். ஆகவே உங்களிடம் இருக்கும் செல்வத்தை தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து வாழுங்கள். அப்போது ஆண்டவர் உங்கள் செல்வத்தை விண்ணுலகில் சேமித்து வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை கூறுகிறார். செல்வந்தன் ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. விளை பொருட்களை சேர்த்து வைக்க களஞ்சியத்தில் இடமில்லாத காரணத்தினால் களஞ்சியத்தை இடித்து பெரியதாக கட்டி விளைபொருட்கள் எல்லாவற்றையும் அதிலே சேர்த்து வைப்பேன். பின்பு நெஞ்சே, பல ஆண்டுகளுக்கு தேவையான பல வகையான உணவுப் பொருட்கள் உனக்கு சேமிக்கப்பட்டுள்ளன. ஆகவே நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் நிலைத்திரு என்று சொல்லுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த செல்வந்தனுக்கு ஆண்டவராகிய இயேசு கூறிய பதிலை வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 20 முதல் 21 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. பிரைஸ் தி லார்ட். செல்வம் சேர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்களே, இன்று நீங்கள் மரித்து போனால் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் செல்வம் யாருடையதாகும்? யாரோ ஒருவர் அனுபவிக்க நீங்கள் ஏன் உண்ணாமலும் உறங்காமலும் குடியாமலும் செல்வம் சேர்க்கிறீர்கள்? திடீர் மரணம் உங்களுக்கு வரும்போது ஆண்டவர் முன்னிலையில் செல்வம் இல்லாதவர்களாகத்தானே இருப்பீர்கள். ஆகவே உங்களிடம் இருக்கும் செல்வத்தை நாளைக்கு எனக்கு தேவைப்படும் என்று சொல்லி தான தர்மங்களையும் நற்செயல்களையும் செய்யாமல் இருந்தால் நீங்கள் மரணித்த பிறகு ஆண்டவர் முன்னிலையில் செல்வம் இல்லாதவர்களாக எரி நரகத்திலே புதைக்கப்படுவீர்கள். ஆகவே வாழ்வு பெறும் பொருட்டு இவ்வுலக செல்வத்தை கொண்டு நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்களுடைய செல்வத்தை விண்ணுலகில் சேமித்து வைக்க வேண்டுமென்றால் ஏராளம் தான தர்மங்களையும் நற்செயல்களையும் செய்யுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயமாக்க இறை அரசை கட்டி எழுப்ப உலகின் கடைசி எல்லை வரை நற்செய்தியை பறைசாற்ற இறை ஊழியர்களை தாங்கி பிடியுங்கள். இயற்கையின் பேரழிவுகளால் இருந்த எல்லாவற்றையும் இழந்து தவிப்போருக்கு உதவி செய்யுங்கள். நோய்க்கு அடிமைப்பட்டு கவனிப்பாரற்று மிகுந்த மரணத்தோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களது செல்வத்தை விண்ணுலகில் சேமித்து வைப்பார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒப்பற்ற செல்வமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென். ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்வில் அனுதினமும் செல்வத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் சேர்க்கின்ற செல்வத்தை எங்களுக்கென்று மட்டுமே நாங்கள் வைத்து கொள்ளாமல் தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து வாழும் மனதையும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் மனதையும் எங்களுக்கு தந்தரலும். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவன் உமக்கு கடன் கொடுக்கிறான் என்று நீதிமொழிகள் 19:17 சொல்லுவதைப் போல நாங்கள் பசியாய் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கவும் தாகமாய் இருப்போருக்கு தண்ணீர் கொடுக்கவும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் எங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும். இதன் மூலம் உம்முடைய ஆசிரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்ட பிள்ளைகளாக வாழவும் எங்களை ஆசிர்வதியும். ஆசிர்வதிப்பவரும் அபிஷேகிப்பவரும் நீர் ஒருவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா,
உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட, பாதம் ஓடி வந்தேன், நான் உன் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.